திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. ஒரு வாலிபன் தனது படிப்புகள் எல்லாவற்றையும் முடித்து விட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு நிறுவனத்துல அவன் வேலைக்கான அந்த விண்ணப்பத்தை கொடுக்கிறான். அந்த நிறுவனத்திலிருந்து அந்த வாலிபனை நேர்முக தேர்வுக்காக அழைக்கிறார்கள். அந்த நேர்முக தேர்வில் அந்த வாலிபனோ வெற்றி பெற்றுவிடுதான். பிறகு அந்த வேலையில அவன் சேர வேண்டும். அங்க பார்க்கின்ற அந்த வாலிபன் எதற்காக அந்த நிறுவனத்தில் அவனை சேர்த்தார்களோ அந்த வேலையை செய்யாமல் மற்ற எல்லா வேலைகளையும் செய்தான். எந்த வேலையை கொடுத்தாங்களோ அந்த வேலையை செய்ய மாட்டான். எதுக்காக அங்க வேலை கொடுத்தாங்களோ அந்த வேலையை சரியா செய்யல. ஆனா மற்ற எல்லா வேலையும் அவன் செய்து கொண்டு வந்தான். அப்ப இதை பார்த்து அந்த நிறுவனம் என்ன செய்தது என்றால் அவனை அந்த வேலையிலிருந்து துரத்தி விட்டது, அனுப்பிவிட்டது. காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்ய முடியல. அப்ப இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்வில கூட சரி, நம்முடைய ஆன்மீக வாழ்வில கூட சரி, கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப கடவுள் நம்மை அழைத்த அந்த அழைப்பிற்கு நம்ம பாத்திரவர்களாக இருக்க வேண்டும். அந்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ்வை நம்ம வாழ வேண்டும். நமக்கு ஒப்புவித்த காரியங்களை நம்ம செய்து வர வேண்டும். ஆனா இன்றைக்கு நாம அழைக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திருக்கிறோமா? கடவுள் நம்மை அழைத்ததின் நோக்கத்தை நாம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? அல்லது கடவுள் நம்மை எப்படி அழைத்தார் என்பதை நாம உணர்ந்திருக்கிறோமா என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கடவுள் அழைத்த அந்த அழைப்பை நாம் மறந்து இருக்கிறோம். அந்த அழைப்பை முழுமையாக நிறைவேற்றாமல் விட்டு இருக்கிறோம். ஏனென்றால் உலக பிரகாரமான வாழ்வு, உலக பிரகாரமான தேடல், உலக பிரகாரமான வாஞ்சை. அப்ப இந்த உலக பிரகாரமாக நம்ம இருக்கிறதுனால கடவுளை மறக்கிறோம், கடவுளுடைய அழைப்பை நாம மறக்கிறோம். அப்படியாக இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் எப்படியாக சொல்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் எப்படியாக சொல்கிறது? கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தமாவதற்கு அழைத்திருக்கிறார். ஆம் எனக்கு அன்பார்களே, இன்றைக்கு வேதம் சொல்வனமாக இன்றைக்கு கடவுள் நம்மை பரிசுத்தமாவதற்கென்றே, பரிசுத்தத்திற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். அசுத்தமாவதற்காக அல்ல, பாவத்தில் இழைத்திருப்பதற்காக அல்ல, இந்த உலக வாழ்வை தேடுவதற்காக அல்ல, மாறாக கடவுள் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் கூட பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த கடவுள் உண்மை உள்ளவர். எனவே நாமும் கூட அந்த கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த கடவுளத்துல நாம பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும். ஆனா நாம பரிசுத்தமாய் இருக்க முடியுமா சொன்னால் நம்முடைய பலத்தினால, நம்முடைய சக்தியினால ஒன்றும் முடியாது. அப்போ நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையினால மட்டும்தான். அவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மை பரிசுத்தமான வழியில் நடத்துவார். ஏனென்று பார்க்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் நமது பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக மரணத்தை சந்தித்து மரணத்தை வென்று 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்தார். அப்போ உயிரோடு இருந்த ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். அப்போ அவர் பரலோகத்துக்கு ஏறி அவருடைய சகாயரை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நம்மை முழுவதுமாக கர்த்தரிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளுக்குள்ளாக நம்ம வாழ வேண்டும். கடவுளோடு இணைந்து நம்ம வாழ வேண்டும். அப்படியாக நாம கடவுளோடு இருக்கின்ற பொழுதுதான் தூய ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்துல நடத்துவார். அப்பொழுதுதான் நாம அழைக்கப்பட்ட அழைப்பில நம்மால நிலைத்திருக்க முடியும். இந்த வார்த்தை பிரகாரமாக நாம் நம்மை கடவுளத்தில் அர்ப்பணித்து தூய ஆவியினுடைய ஒத்தாசையினால பரிசுத்தமான வாழ்வை வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக இப்பொழுது கூட நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நீர் உதவி செய்து அதற்காக நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தமாவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு இனி நாங்கள் எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணித்து உம்முடைய தூய ஆவியினுடைய ஒத்தாசையினால உமக்கு ஏற்ற பரிசுத்தமான நல்லது ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் தான் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பயணங்கள், வேலைகள், நினைவுகள், யோசனை எல்லாவற்றையும் நீதாமே ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பலவீனங்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் மாற்றிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நடைபெற
செய்யாமல் இருக்கிற எல்லா விதமான வேலைகள், எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும் நீதாமே மீண்டுமாய் புதுப்பித்துள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளானது நேரமானது நீதாமே எங்களுக்கு ஆசீர்வதித்துள்ள வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.